ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே. இது சுதர்மசேனையின் வெளியீடு. நலிந்தோர் மீள நல்லோர் ஆள. சுதர்மசேனை. என்ன பாச்சு? ஏதோ அடைக்க மாட்டேங்குது. பார்க்கணும். தம்பி கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. இவ்வளவு பேர் வண்டியை கட்டிட்டு போறீங்களே, இந்த பக்கத்துல ஏதாவது திருவிழாவா? அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதை தெரிஞ்சுக்கத்தான் 18 பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போயிட்டு இருக்கோம். ஆமா, அதை தீர்த்து வைக்க போறது யாரு? இது கூட தெரியாதுங்களா? பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டர். டேய், விவரமா சொல்லணும்டா. சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே, பால்ல கலந்த சர்க்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க. அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே, கடிகாரத்தை பார்க்காமலேயே மேல சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு. ஐயா, இவ்வளவு எதுக்குங்க? சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க. பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும். சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க. பாப்பாவா மகாலிங்கம், போர்ட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும். எல்லாருக்கும் வணக்கம். தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு வந்த கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க. 18 பட்டி ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன். நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த மேல சத்தியமா சொல்றேன். வழக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தெரியாதது இல்ல தம்பி. யுவ சந்நியாசி ஆர்கே மேல வைத்த குற்றச்சாட்டிலே சுதர்ம சேனையின் சாட்சியம் தொடர்கிறது. காட்ஸ் டிவியின் சாட்சியத்தை வைத்து இடக்கால தீர்ப்பு தாங்க தம்பி. அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு ஐயாரோட வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெருப்பு ஆறு மேலே மயிர் பாலத்தில் கடக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அந்த மயிர் பாலம் அப்படிங்கிறது அந்த சீனு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் ஒரு ஒரிஜினல் ஐயார் வந்து வாழ்ந்துட்டு இருப்பார். சரியா? சுகப்போக வாழ்க்கையே வாழ மாட்டார். நீங்கள் எல்லாரும் ஐயாரை பற்றி இதுதோ அது கற்பனை உலகத்தில் தெரியுறீங்க. நீங்கள் கற்பனை பண்ணுற மாதிரி அவர் இருக்கவே மாட்டார். ஃபஸ்ட்டு ஐயாறு வாழ்க்கை சுகப்போக வாழ்க்கை கிடையாது. சரியா? அது சுகப்போக வாழ்க்கைன்னு இவனுங்களாம் நினச்சிக்கிட்டு எப்படியாவது நம்ம ஐயார் ஆகிட்டா நம்ம வந்து நல்ல செல்வாக்கோட சொத்து பத்து பேர் புகழ் அந்தஸ்து சுகப்போக வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்னு இவனுங்களாம் கற்பனை பண்ணிக்கிறானுங்க. இவனுக்கு கற்பனை பண்ணிவிட்டு ஐயார் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்து இவங்களுக்கு வந்துடுது. சரியா? எல்லாருமே வந்து நம்மளை தேடி வருவாங்க, எல்லோரும் நம்ம காலடியில் வந்து விழுவாங்க. இந்த சினிமா படம் பார்த்துட்டு இதில் வர மாதிரி நினச்சிக்கிறானுங்க போல். அதில் காட்டுற மாதிரி தான் வந்து அரண்மனை இருக்கும், அதில் காட்டுற மாதிரி தான் சிம்மாசனம் இருக்கும், பக்கத்தில் அந்த கன்னி பெண்கள் அப்படியே அந்த சாமரத்தில் அப்படியே விசிறி விடுவாங்க, காற்றுலலாம் சுகமாக வரும் அப்படின்னு இவனுங்களாம் அந்த சினிமா படம் பார்த்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிறானுங்க. சரியா? ஆனால் ரியலில் அப்படி இருக்காது. அது நமக்கு தெரியுது, அவனுங்களுக்கு தெரில. நம்மளும் இந்த மாதிரி சிம்மாசனத்தில் உக்காந்துட்டா அந்த கன்னி பெண்கள் நமக்கும் சாமரம் வீசுவாங்க, நம்மளும் அந்த மாதிரி சுகபோகமாக வாழலாம் அப்படின்னு இவனுங்களாம் அந்த கற்பனை உலகத்தில் இருக்காங்கப்பா. அதனால் ஐயார் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்து வந்துடுது இவங்க எல்லாருக்கும். கடைசியில் அது ஆக முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஆக முடியாது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அப்போ தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சேனை அப்படிங்கிற ஒன்று வந்து இவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. சேனைன்னு சொல்லிட்டு போனால் ஈஸியாக ஐயார் பக்கத்தில் நெருங்கிடலாம். நம்மளால தான் ஐயார் ஆக முடியல, சுகப்போக வாழ்க்கை வாழ முடியல, அந்த சொத்து செல்வாக்கு நமக்கு கிடைக்கல. சரி, சேனை அப்படின்னு சொல்லிட்டு போய் ஐயார்கிட்ட இருந்து அதை எப்படியாவது கேட்டு இந்த பிச்சை கேட்கறது. சொல்கிறது புரியுதா? எப்படியாவது பிச்சை கேட்டு வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறானுங்க. இது ஒரு வகையான சேனை. இது எப்படி இவங்க பிச்சை கேட்கறது உனக்கு தெரியும் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஐயாருன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து எனக்கு இந்த பதவி கொடுங்க அந்த பதவி கொடுங்கன்னு கேட்டு வந்து நின்னானுங்க அத்தனை பேரும். அதுவும் எப்படி பதவி வேணுமாம்மா, எந்த துறை நல்ல வளமான செழிப்பான துறையோ இதில் வந்து அதிக இன்கம் வருதோ அந்த பதவி வேணுமாம்மா. யார் வந்து கேட்டது அப்படின்னா, இந்த சுதர்ம சேனை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குல்ல, அவனுங்க தான்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் பதவி வேணுமா கேளுங்க, தப்பு கிடையாது. விலைவாசி வந்து ஏறுது சரியா. உங்களால் இந்த குடும்பத்தில் வந்து சர்வே பண்ண முடியல, உங்களை வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரத்துக்கு அத்தியாவசியத்துக்கு உங்களுக்கு காசு பணம் வேணுமா கேளுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், சேனை அப்படிங்கிற பேரில் இருக்கிற நீங்கள்லாம் களத்தில் இறங்கி போராடணுமா கூடாதா சரியா. மக்களை காப்பாற்றணுமா கூடாதா, காப்பாற்றணும் தானே, மக்களுக்கு உதவி பண்ணணும் தானே. அதை செய்யாமல் வேலையை செய்யாமல் இங்கே வந்து பலனை எதிர்பார்த்தா யாருக்காவது உங்களுக்கு சேனை அப்படிங்கிற பேரில் இருக்கிற நீங்கள் யாராவது இது வரைக்கும் எத்தனை பேரை நீங்கள் வந்து காப்பாற்றிருக்கிறீங்க? இது வரைக்கும் உங்கள் சேனைகள் செஞ்ச சாதனை என்ன, அந்த லிஸ்ட் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். உள்ள ஒன்றுமே இருக்காது, பூரா எம்டி பேஜாக தான் இருக்கும். ஒன்றுமே செய்யாமல் பலனை எதிர்பார்க்குறீங்க எல்லாரும். அந்த ஆர்கேவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த ஆர்கேக்கு வந்து படைத்தளபதி பதவி வேணுமாம்மா. சரி, உங்களுக்கு கம்பு எடுத்து சுத்த தெரியுமா, வாள் எடுத்து சொல்லட்ட தெரியுமா, துப்பாக்கி எடுத்து சுடதான் தெரியுமா? இது போதுமே. இராதாகிருஷ்ணன் மற்றும் சுதர்மசேனை என இரு தரப்பும் பரிசீலித்து இவரை ஏற்று இருப்பதால் யாரையும் பரிசீலிக்கவில்லை என்ற யுவ சந்நியாசியின் குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்ய. எனவே யாரையும் பரிசீலிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்கிறேன். சுதர்மசேனையின் சாட்சியம் தொடரட்டும், இறுதி தீர்ப்பை அப்புறம் பார்க்கலாம்.